வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாண்டி கப்புள்ஸ் வெனிலா சுதாகரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு தான் போக போகிறோம். நீங்கள் வந்து ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, எப்படியும் போஸ்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் அறக்க எப்பயுமே நாங்கள் ட்ராவல் அப்போ லாஸ்ட் மினிட்டில் தான் வந்து சேருவோம். அதனால வீட்டிலேருந்து கிளம்புனதெல்லாம் நாங்கள் வந்து வீடியோ எடுக்க முடியல. அறக்க அப்படியே சமைச்சி ஷாப்பிங்லாம் போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி ஒரு வழியாக பஸ்ஸுக்கு வந்துட்டோம். பஸ்ஸு வந்து 8:30 இதோ காட்டுறேன். பஸ் வந்து 8:30. இப்போ டைம் என்ன வரும்? 8:34. ஆனால் எனக்கு பஸ் எடுக்கல, இப்போ தான் வந்தோம். ஓகேவா? அந்த மாதிரி தான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்கள் வீட்டை திட்டி தான் அனுப்புகிறாங்க எப்போ பார்த்தாலும். ஸோ இப்போ என்ன சமைச்சிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல ஒரு 15 மினிட்ஸ் கூட இருக்காது. பன்னீர் வந்து ஒரு மசாலா மாதிரி பண்ணி தோசையை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ வந்து தோசை எப்படி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். இது வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் எடுத்துகிட்டு வந்தோம், ஏன்னா டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுனால. தோசை அண்ட் அத்தை பேர் ஸ்பூன்லாம் வச்சுருக்காங்க. பன்னீர் வந்து ஒரு மசாலா மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கேன். சரிதான். பாப்புக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிடு. அப்படியே தொட்டு சாப்பிட்டுக்கலாம்ப்பா தோசையை பிச்சு. பாப்பு இஸ் ஹேவிங் தோசை பன்னீர். ஆக்சுவலாக இது பன்னீர் தோசை ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, அதனால் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாப்பு சாப்பிட்டுருக்காங்க. சீக்கிரமாக செஞ்சு முடிச்சா பன்னீர் கடகடன்னு செஞ்சுட்டு பன்னீர் 5 மினிட்ஸில் வெந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. கடகடன்னு பண்ணி எப்படியோ முடிச்சு விட்டுட்டேன். ஃபாஸ்ட்டாக பண்ணணும், டேஸ்ட் குறைவே இல்லை, அதே டேஸ்ட். அப்படியா? எனக்கு ஊட்டு ஒரு வாய். நல்லா இருக்கே. சரி, நாங்கள் சாப்பிட்டு பேசுகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம எங்கே கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கோம். ஆக்சுவலாக பஸ் வந்து மாற்றி விட்டாங்க. அந்த பஸ் வந்து திருப்பி பாண்டி போகுது. ஸோ இந்த பஸ்ஸில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தோம். அவங்க மணி என்ன போகும்? இப்போ வந்து 6:30 ஆகுது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கேருந்து வந்துட்டு ஊட்டி போகணும். நைட் வந்துட்டு பர்த்டே அப்போ நானும் பாப்போம் மட்டும் முடிச்சிருந்து ஃபோன்லாம் வந்துச்சு பேசிட்டு பாப்போம் பாப்பா எனக்கு விஷ் பண்ணாங்க. அப்படியே நாங்கள் எனக்கு ட்ராவல்லே இருந்ததுனால நாங்கள் வேறு எதுவும் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு அங்கே போயிட்டு சுற்றி பார்க்க வேண்டியது தான். எங்களை வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இறக்கி விட்டாங்க. இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், சும்மா ஒரு 2 மினிட்ஸ் வாக் பண்ணோடனே பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம ஊட்டி பஸ் பிடிக்க போகிறோம். அது வரைக்கும் பேருப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ஊட்டி பஸ் ஏறிட்டோம். செம கூட்டமாக இருந்துச்சு பஸ்ஸு. இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ் கிட்டே இறங்கிட்டோம் நாங்கள். இப்போ இங்கேருந்து வந்துட்டு நம்ம ரெசார்ட்டு நம்ம புக் பண்ணியிருக்கிறது வந்து டிலைட்ஸ் இன்னு. ஸோ இது வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் ஏன் இறங்கினோன்னா அங்கேருந்து தான் டிலைட்ஸ் இன் போகிற ரூட் வந்து கொஞ்சம் ஈஸி. பஸ் ஸ்டாண்ட் போனோன்னா கொஞ்சம் லாங்கு, அதனால் அப்படி இறங்கிட்டோம். இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். இங்கே ஜூனியர் குப்பை நான் பார்த்தோம் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்றதுக்கு. அப்படியே அங்கே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு பொங்கல் சொல்லியிருந்தோம், அதை ஆஃப் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து தோசை கீ ரோஸ்ட் ஒன்று சொல்லியிருக்கோம். ஒரு கீ ரோஸ்ட் சொல்லியிருக்கோம். அப்புறமா கிரேவி கலக்கியா மசாலா கலக்கி அது சொல்லியிருக்கோம். சாப்பிடணும். மசாலா கலக்கி அண்ட் கீ ரோஸ்ட் வந்துச்சு. ஸோ இங்கே தான் நம்ம சாப்பிட்டோம். இந்த பிளேஸ் வந்து அழகாக இருந்துச்சு, அதனால் இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்தோம் நாங்கள். அதை அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்து ஷேர் ஆட்டோ ஏறிட்டோம். இப்போ நம்ம வந்து டிலைட்ஸ் இன் ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. செக்இன் பண்ண போகிறோம். நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க.
உள்ளே போய் பார்த்தா பர்த்டே டெக்கர்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. சீரியஸாகவே எனக்கு இது சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. ரூமே வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ நமக்கு வந்து டெக்கர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அழகாக. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. எனக்கே இது வந்து உள்ளே ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. ஸோ பியூட்டிஃபுல் டெக்கரு இதெல்லாம் பார்க்கும்போது கழிக்கிறதுக்கே மனசு வராதுல்ல. எத்தனை பேர் இந்த மாதிரி ஹோட்டல் இதெல்லாம் பார்த்து கழிக்க மனசு வரல, மனசு இல்லாமல் கழிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு போர்ட்டிகோ வியூ இருக்கு. செம்மையாக குளிருது எனக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனாலும் செம்மையாக குளிரும். இங்கே ஓப்பனாக இருக்கிறதுனால செம்ம ஜில்னு இருக்குது. ஒரே க்ரீனாக நேச்சர் வியூவோட வச்சுருக்காங்க. ஒரு ரூமுக்குமே அந்த மாதிரி வியூ வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே நடுவில் இந்த மாதிரி பிளான்ஸ் வச்சு மறைச்சிருக்காங்க. பட் ஒரு எக்ஸ்ட்ரா பெட் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு சிங்கிள் சோஃபா இருக்குது. ஒரு டீ டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு லோ பெட் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. இந்த டிசைன் வந்து ராயலாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல டிசைன். அண்ட் நமக்கு வந்து கபோர்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெட்ஷீட்டும் ஒன்று இருக்குது. வேணும்னா நமக்கு குளிர்ச்சிலாம் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் அப்புறம் வந்து ஹேங்கர்லாம் இருக்குது. எனக்கோட ஃபேவரெட்டு பால் பவுடர் இருக்குது. அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில்ஸ் கெட்டில் வச்சுருக்காங்க. நம்பர் என்ன வந்து ஒல்லியாக காட்டுது. அண்ட் இந்த பாத்ரூம் ஸ்பேஸ் வந்து காம்பேக்டாக அண்ட் நீட்டாக குட்டியாக நல்லாயிருக்கு. ஹேர் ட்ரையர் இருக்குது ஆஸ் யூஷுவல். அண்ட் நம்மளோட டாய்லெட்ரீஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் நமக்கு டிவி இருக்குது. நைட்டு என்ன படம் பார்க்கலாம். அதுதான் ரூம் டூர் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு ரெடி ஆகிட்டோம். கோயில் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட போகிறோம். கரெக்டாக இப்போ டைம் என்ன பார்ப்போம். டைம் கேட்டு டைம் வந்து 1:40 ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வெளுத்து வாங்க போதுடா. ஸோ இப்போ வந்து சூப்பராக இருக்குது இந்த இடம். அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். செம புகையாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பனி. எனக்கு ஆல்ரெடி டைப் ரைட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. செமையாக குளிர்துங்க பாருங்க. பூலாம் போட்டு அழகாக நைஸில். இப்போ வந்து சாப்பிட போகிறோம் லஞ்சு. இந்த பக்கம் தான்ப்பா. இங்கே பாருங்களேன் அழகாக பூவாக வச்சுக்கிறாங்க. இல்லையே. ஸோ இங்கே தான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். இங்கே வெளிச்சமாக இருக்குது. அந்த டேபிள் வெளிச்சமாக இருக்குல்ல பாப்போ. இந்த டேபிள் வெளிச்சமாக இருக்குது. அவங்களோட மெனுவில் இருக்க எல்லா டிஷ்ஷஸுமே சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் லாலிபாப். நெக்ஸ்ட் வந்து மட்டன் பிரியாணி, அப்புறம் ரொட்டி, கடாய் பன்னீர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டு வந்து சூப்பராக இருக்குது. எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே வந்து ஒரு ரிச் டேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. மட்டன் பிரியாணி மட்டன் பீஸெல்லாம் செம்மையாக வெந்திருக்கு. அப்படியே செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. பன்னீருமே வந்து செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. உனக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது? சிக்கன் லாலிபாப் வந்து பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து என்னென்ன சாப்பிட்டோம்னா சிக்கன் லாலிபாப், அப்புறம் வந்துட்டு வ்ளாகாக எடுக்கவே இல்லைல்ல அது. ஓகே சிக்கன் நாங்கள் வந்து ரீலாக எடுத்தோம், அதெல்லாம் அட்டாச் பண்ணோம். சிக்கன் லாலிபாப், அப்புறம் வந்து கடாய் பன்னீர், அப்புறம் வந்து சப்பாத்தி 2 அண்ட் மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு ஆட்டோ வர டைம் அந்த கேப்பில் வந்து நானும் பார்ப்போம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தோம். அதுதான் இப்போ நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு முருகர் டெம்பிள் போகிறோம். நம்ம மார்னிங் வந்து அதே ஆட்டோவே வந்துட்டு நம்ம பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. ரொம்ப டெம்பிள் வந்தாச்சு. இப்போ மேலே போகிறோம். இருப்பா அங்கே தெரியுறாரு பாருங்க முருகர் சிலை.
செமையாக குளிருது இந்த இடத்துல, அதனால நாங்கள் ஜர்க்கின் பாப்பு வந்துட்டு அந்த ஸ்கார்ஃப் கட்டிக்கிட்டாங்க. விலாக் எடுத்துட்ட பாரு, உங்க பேர் ஒரே பொடியா இருக்கு. அச்சா தட்டு டெம்பிள் முடிச்சுட்டு நாங்கள் வந்து டேரெக்டாக ரூம்க்கே வந்துட்டோம். சைட் விசிட் எதுவும் போகல, பிகாஸ் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால. ஹலோ சந்தங்களே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து அரௌண்ட் 7:30 அரௌண்ட் 7:30 ஆகுது. எங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து கேண்டில் லைட் டின்னர் வந்து இந்த பக்கம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது பின்பக்கமாக வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு காமிக்கிறோம், பாருங்கள், பார்க்கலாமா? நாங்கள் அதுக்கு தான் இப்படி ரெடியாக இருக்கோம். ஸோ இப்போ வந்து வேறு அவுட்ஃபிட், அது வந்து ட்ரெடிஷ்னல் இல்லையா, கோயில் போகிறதுக்கு. ஸோ இது வந்து வேறு அவுட்ஃபிட் போட்டிருக்கோம். வாங்க போயிட்டு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். வாவ், இங்கே பாருங்களேன், அழகாக பலூன்லாம் போட்டு சூப்பர். ஆனால் இன்னும் கேண்டில்ஸ்லாம் லைட் பண்ணல, செம்ம அழகாக இது பண்ணியிருக்காங்க பாரு, பூலாம் வச்சு பலூன்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்கி. தேங்க்யூ பாப்பு. இது வந்து இன்னும் லைட் பண்ணல, என்ன சொன்னாங்க இது, அச்சிச்சோ அது வந்துச்சு. ஆக்சுவலாக டின்னர் வந்து எங்களை ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம போயிட்டு கிச்சன் போயிட்டு டின்னர், ஐ மீன் ரெஸ்டாரண்ட் போயிட்டு டின்னர் என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து செட்டப் பண்ணுவாங்க போல். ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டு நாங்கள் வந்து டின்னர் வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். பண்ணிட்டக்கப்புறம் அவங்க வந்து எல்லாமே செட் பண்ணி தருவாங்க போல இருக்கு. அதுக்குள்ளே நாங்கள் வந்து டெக்கர்லாம் ஒரு வழி பண்ணிட்டோம் பாருங்க. பாப்பு ஓட்டுறாங்க. இப்போ ஆயுதத்தை எடுத்தாச்சு. நானும் செமையாக குளிர போகுது வெளியில், அதனால் நாங்கள் வந்து ப்ரிகாஷனாக ஜர்க்கின்லாம் போட்டுட்டு தான் போக போகிறோம். என்ன ஒரே புகை மூட்டமாக இருக்கு. இது vlog. நைட் வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 13 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஆனால் அதுக்கே இங்கே 2 பேருக்கு பயங்கரமாக குளிருது. பாப்பு அவங்க கிட்டேருந்து லைட்டர் வாங்கி அவங்களே வந்து லைட் பண்ணுறேன்னு பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு எல்லாமே வந்து இங்கே வந்துருச்சு. தந்தூரி சிக்கன் சொல்லியிருக்கோம், அண்ட் கார்ன் சூப், அது சிக்கன் சூப், ரோஸ்டட் கார்லிக் சிக்கன் சூப்பு, அப்புறம் ஷெஜ்வான் நூடுல்ஸு, அப்புறம் வந்து பொட்டேட்டோ வந்து ஹனி சில்லி பொட்டேட்டோ. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இதுவே எங்களுக்கு வந்து மோர் தென் இனஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை சாப்பிட முடியவே கஷ்டம், அதனால் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ பாப்பு, ஐ லவ் யூ. தேங்க்ஸ் டு டிலைட்ஸ் இன் ரெசார்ட்ஸ் for this beautiful candlelight dinner setup. இப்போதாங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்தோம், அதுக்குள்ளே கேக் வந்திருக்கு. இருக்கும், இந்த கூல் வெதரில் இருக்கும். நாளைக்கு காலைல வெட்டிக்கலாமா? ஹாப்பி பர்த்டே பாப்பு. நான் சொல்லணும் பாப்பு. நாங்கள் வந்து சாப்பிட்டே முடிச்சிட்டோம். இப்போ கேக் வந்திருக்கு. கேக் வந்து நாளைக்கு வெட்டிக்கலாமான்ட்டு யோசிக்கிறோம். என்ன ஓகே, நாளைக்கு நாங்கள் கேக் வெட்டிக்க போகிறோம். சொந்தங்களே, குட் மார்னிங். இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து மார்னிங் ஏஞ்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போக போகிறோம். செம குளிர் நைட்டெல்லாம், அதனால இப்போ வந்து நாங்கள் ஸ்வெட் வெதருக்கு ஏற்ற மாதிரி வந்து வெதருக்கு ஏற்ற மாதிரி ஸ்வெட் ஷர்ட் போட்டுட்டோம் 2 பேரும். இப்போ வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இங்கே மார்னிங் வந்து ஃபுல்லாக ஃபாகாக இருந்துச்சு, அதனால் எந்திரிக்கவே உள்ள. பாப்பு போயிட்டு கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதை தான் நான் வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. மார்னிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வெளியிலே இன்னும் போகல, இனிமேல் தான் போகணும். காலையிலே கோல்டு ஆகிடுச்சு பயங்கரமாக. டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ 13 டிகிரி செல்சியஸ். 13 டிகிரி செல்சியஸ் தான், அதுக்கே எங்களால் முடியல. காலைல ஏந்திருந்து நாங்கள் நியூஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஆமாம், சென்னை பாண்டியில் வந்து நிறைய இடத்துல ஃப்ளட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
எல்லாம் சேஃபாக இருக்குங்க நம்புகிறோம். முடிஞ்சளவுக்கு எல்லாம் சேஃபாக போயிடுங்க. மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, வெளியில இருக்கிற நிலைமைய பார்த்ததுக்கப்புறம் நானும் பார்ப்போம் ஜெர்கின் போடாமல் வெளியே போக முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு போட்டுட்டோம். எனக்காக தான் போடுறியா? சரி, அவங்க குளிர்லையா எனக்காக தான் போடுறாங்களாம். சும்மா எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. உள்ள அங்க போய் காமிக்கிறோம் நாங்க. அம்ப்ரெல்லா எடுத்துக்கோ. ஊட்டியில தான் இருக்கிற ஒன்றும் காஷ்மீர்ல இல்லை, ரொம்ப சீன் போடாத. ஓவர் குளிரா இருக்குடா. ஓவர் நம்ம ஊர்ல. ஆமா ஆமா. இங்க பாருங்க, அந்த பக்கம் என்ன இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு புகை, பனி. ஐயோமா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். அன்டில் தென் பை ஃப்ரம் செனிலா சுதாகரன். டேக் கேர். டட்டா.